ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர விஷ்ணு துர்க்கையே போற்றி விஷ்ணு துர்க்கையே போற்றி விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 27 முதல் மே 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போ ராசியில் இது நாள் வரைக்கும் விரயத்தில் இருந்த சனி இப்போ ராசிக்கு வந்துட்டார், ராசியில் இருக்கார். அப்போது ஜென்ம சனி போயிட்டு எச்சரிக்கையாக இருக்கணும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தருள்வார் சத்திரவிண்ணி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். மற்றபடி மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார், சூப்பர். குரு பார்வை கோடி நன்மை. உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடம், 9ஆம் இடம், 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது ரொம்ப அற்புதம். இந்த சுக்கிரன் ராசியில் இருக்கார், அவர் பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார். 7க்குடைய புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னா ராசியில் 3 நாள் இருக்கார், அப்புறம் 4 நாள் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதனால் எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன, எக்ஸப்ட் செவ்வாயை தவிர. செவ்வாய் ஒன்று தான் 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்று 5ல் நீச்சம் அடைஞ்சு இருக்கிறது சிறப்பல்ல. அப்போ பார்த்திங்கன்னா இது பாக்கியத்தில் சில தடைகள் ஏற்படும். ஏதோ நடக்க மாட்டேங்குதியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். வீட்டில் சில சுப நிகழ்ச்சிகள் கூட தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை வரும். இருந்த போதிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு விஷயம்னா 6ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் குடும்பஸ்தானத்தில் உட்கார்றது மைனஸ் தான். ரோக சத்துரு ஸ்தானாதிபதி போய் இங்கே உட்காந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்து பேசணும். நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், கணவன், மனைவி முதல்ல விட்டு கொடுத்து போகணும், விட்டு கொடுத்து பேசணும். பொருளாதாரத்தில் சுபீட்சம் இருந்த போதிலும் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. மற்றபடி பேசுவதில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. பேச்சை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் ரொம்ப யதார்த்தமாக இருக்கக்கூடாது, விழிப்புணர்ச்சியாக இருக்க வேண்டும். ஒரு சொல் கொல்லும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தான் பேசணும். மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். எடுக்கின்ற காரியங்கள் 100% வெற்றி வாய்ப்பை தரும். இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம், அதாவது செவ்வாயை நீங்கள் நீச்சமாக இருப்பதால் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த விவசாயம், ரசாயனம் போன்ற பிரிவுகளில் பணியாற்றக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எதிர்பார்த்த திருப்திகள் இருக்காது. அதுபோல் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS போன்ற அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், அதில் குறிப்பாக ஹையர் அத்தாரிட்டிஸ் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு ஆகாதம் ஒன்று கிடக்க ஒன்று போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலை வரலாம். எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. மற்றபடி இந்த 6ல் கேது இருக்கிறது சிறப்புங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களும் சரி, உங்களுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸும் ஆதரவாக இயங்குவார்கள்.
எதிர்ப்பு என்பது எங்கேயுமே இருக்காது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு அணுகுமுறை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய அணுகுமுறை 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம். ஏன்னா 7ஆம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம். குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரலாம், ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்காது. 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வரக்கூடிய விருந்தாளிகள்கிட்ட தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் குடும்பத்தில் நம்ம சொல்லணும். மற்றபடி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். 8 உச்சநிலை மற்றும் ஆட்சி நிலையில் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருப்பதால் வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பண கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை ராசி அதிபதியான குருவே பார்க்குறாரு. இன்னும் என்னங்க சிறப்பு, சூப்பருங்க. அப்போ ஈஸிலி டு கெட்டு, எதையும் போராடி ஜெயிக்கத்தால எது நடக்கணும்னு அமைப்பு இருக்கோ விதி இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நினச்சாலும் நடக்கும், நினைக்காம விட்டாலும் நடக்கக்கூடிய ஒரு நிலை. தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு. அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதிகப்படியான லாபத்தை பார்க்க போகிறீர்கள். 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. மேலாம் எண்ணிக்கையெல்லாம் வேலை பார்க்க முடியாது. யார் ஒருவனுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்த்தால் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, மாடு மாதிரி கஷ்டப்படணும். மேலாமணிக்காக இருக்க முடியாது. அதிக லெபோரியஸ், அதிக உழைப்பு, டென்ஷன், பரபரப்பு, வேலை பளு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இன்புட் இருக்குதுன்னா அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே சார் கிடைக்கும். அப்போ அவுட்புட்டுன்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு தகுந்த சொந்த தொழில் பண்ணுறீங்க, நிறைய லெபோரியஸாக இருக்கிறீங்க, வழக்கத்துக்கு மாறாக 2 ஹவர் கூட வேலை பார்க்குறீங்கன்னா இப்போ அதுக்கு பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுடும். இப்போ அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்றால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அதிகப்படியான லாபம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அற்புதமான காலம், அற்புதமான நேரம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் இருப்பவர்கள், அரசு கருவூலம், வங்கி, இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணி செய்யும் அன்பர்கள், சின்ன லேட்பேட்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.